இதறி யாருமே வரவும் இல்லை சார். ஆராய்ச்சி மாறோ மந்திரி மாறோ யாருமே வரவும் போனா நான் எங்கே சார் போயிட்டு இருக்கிறது? ஹாய் பசங்களா, எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் எனக்கு 2-3 நாளைக்கு முதல் சொல்லியிருந்தார், மவுசாகலை பக்கம் ஸ்லிப் போயிருக்கு, யாரும் வந்து பார்த்து இல்லை, கொஞ்சம் வந்து எங்களையும் அதாவது எங்களோட ஆக்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, ஸோ இங்கே இருக்க நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு. ஸோ என்ன அளவுன்னு சொல்லி தெரியாது, பாதிக்கப்படுறவங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது. பட் நம்ம போகிறோம் அங்கே போய்ட்டு மக்களுக்கான ஒரு அறிவுறுத்தலை தரதுக்கு, அதாவது என்ன நிலைமைன்னு சொல்லி தெரியலை, ஆக்கள் இன்னும் ஸ்லிப் ஆகிறத தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்காங்களான்னு சொல்லி தெரியல. அதை போய் பார்க்க போகிறோம். பட் என்ன பிரச்சனை இருந்தால் இங்கே போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ நானே பார்த்தீங்கன்னா தான் நம்மனுக்குள்ளே இறங்கி அங்கேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நடக்கணும் இந்த பெரிய ஸ்லிப் இருக்க இடத்த போய் பார்க்குறதுக்கு. பட் அதை பார்த்ததுக்கு பிறகு மவுசாகலுங்கிறது ஒரு மலை. ஸோ அந்த மலைக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே கண்டினியூஸாக மேலே ஏறி போகணும். ஸோ அந்த மலைக்கு போனோன்னு சொன்னீங்கன்னா நமக்கு மேமலை, அதாவது ஸ்ப்ரிங் வழி மேமலை, நல்ல மலை, அந்த ஏரியாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதையும் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு தான் வரப்போகிறோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட நடக்க போகிறோம். பார்ப்போம் காய்ஸ். கிளைமேட்டும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ நான் இருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சேஃப் இல்லாத இடம் தான். ஸோ இந்த ரோடு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது இந்த பாதையில் போய் வந்த எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாதை எப்படி ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. அதாவது நம்மனுக்குள்ள டு பஸ்ஸரை சாதாரண மழை பெஞ்சாலே ஸ்லிப் போகிற இடம் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்லிப் போயிருக்கு. ஸோ நான் அது ஸ்லிப்பு போன ஒரு இடம் பக்கத்துலேயே தான் நிற்கிறேன் காய்ஸ். முன்னே போய் பார்ப்போம் என்ன நிலைமைன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம போகிறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால், மக்களுக்கான அறிவுறுத்தலை தருவதற்கு, அதாவது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தரப்போகிறோம். போயிட்டு என்ன மாதிரி நிலைமைன்னு பார்த்துட்டு, ஸோ நம்ம போனதுக்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள போய் பார்ப்போம் அவங்க எப்படி இருக்காங்க, சேஃபாக இருக்காங்களா அப்படின்ட்டுன்னு. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவிகள் நம்மளால் செய்யலாம் தானே. ஸோ நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஓகே காய்ஸ், நான் இப்போ ஸ்லிப்புக்கு பக்கத்தில் போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் ஒரு கோவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ என்னம்மா, ஆமாம் மவுசாகலை போகிறதா எந்த வழியாக போகலாம்? மேலே போயிட்டு போகலாம்ண்ணா, மேலே வழியா, வேறு வழி இல்லையா? எப்படிம்மா அதில் போகலாண்ணா? இதில் கஷ்டம் என்னம்மா டேஸ் நீங்கள் பார்ப்பீங்களா இருக்கும் நிறைய வீடுகளுக்கு இந்த ஊருக்கு. பட் பாதையே இல்லை, இந்த மாதிரி தான் ஆட்கள் போயிட்டு வராங்க. ஸோ இதுவும் நாம் பார்த்த ஒரு ரிமோட் ஏரியா தான். ஸோ அங்கே தான் போய் கொண்டு இருக்கோம். மேலே போக நம்ம மேமலை போக போகிறோம். ஸோ போயிட்டு பார்ப்போம். போன பையனா நாங்கள் இந்த மாதிரி சொல்லி போயிட்டு ஏஜ் ஆஃபீஸ்க்கெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கெல்லாம் கர்தாசி அனுப்பியிருந்தாங்க. வரவங்க வந்து இந்த பையனும் அவங்க அதுலேருந்து கர்தாசி மட்டும் தான் வந்துச்சு. இப்போ 2 வருஷமாச்சு, அறவே வரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதறி எங்கள் வீடெல்லாம் சரியான சிலிப்பில் போயிட்டு பூமியில் தண்ணியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதறி யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிக்கு ஒன்றுமே கிடைக்கல. இடம் ஒன்று இப்போ இன்றைக்கி நாளைக்கு பெரிய மழை வர இருக்குது. அதை விட்டு ஒரு நாள் இருக்கும், நாங்கள் என்றைக்கு போகிறோன்னு தெரியாமல் இப்போ நாங்கள் எங்களை வந்து இப்போ அதை விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று கொடுத்து ஒன்றும் பண்ணது இல்லை. அதான் கதை. இப்போ ரவிக்கும் பாவலுக்கு நாங்கள் நிம்மதி இல்லாமல் பயந்து தான் பிள்ளை குட்டியெல்லாம் சுகமில்லாத பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருமே வந்து வந்தவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, யாருமே வரல, யாருமே வந்து பார்க்கல. ஆராய்ச்சி மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் வந்தார், அவ்வளோதான். ஏஜிலேருந்து வரல, யாருமே வந்து பார்க்கல. இப்போ இன்றைக்கி இது 4 ரவிக்கு இது மழை பெஞ்சு சொன்னால் எல்லாம் போய் சேர்ந்துடும். போய் அன்னைக்கு இப்போ இதுக்கு பிறகு மழை இருக்குது தானே பேஞ்சுன்னா இதுக்கு பிறகு எல்லாம் போய் சேர்ந்துடும். ஆராய்ச்சி மாறம் போலீஸ்லையோ யாரோ அரசாங்கத்திலேயோ வந்து இதை விட்டு ஒதுங்கி எங்கேயாச்சும் ஒரு இந்த எங்கள்கிட்ட உயிரை காப்பாற்றிக்கிறக்கூடிய இடம் ஒன்று கொடுக்குறாங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. போங்கன்னா நாங்கள் இங்கே எங்கே போகிறது? நீங்கள் வந்து பாருங்களேன் சார், உண்மையாக பொய்யான்னு என்ன கதைன்னு. ஸோ டிஎஸ் இங்கேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் சேம் பிரச்சனை தான். ஸோ இங்கேயும் எல்லா இடத்துலையுமே மண் சரிவு போயிருக்கு. ஸோ அவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ
இந்த மாதிரி எல்லா இடங்களும் போயிருக்கு. பட்டு பிரச்சனை என்னென்னு சொன்னால் பாதைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. ஸோ பாதைகள் செய்ய மட்டும் எந்த விஷயமும் சொல்ல எல்லாத்தையும் நடக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதம் வந்து மழை பெய்கிற மாதம். ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்ல இல்லாது. அப்போ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் ரோட் விஷயங்களை முடிக்கிறதுக்கு. தோட்டத்துலையோ ஆராய்ச்சி மாறோ மந்திரி மாறோ ஒருத்தவங்க மாறாங்க இல்லை. இங்கே பாருங்க, இந்த பாருங்க சார், இதுவரை யாருமே வந்ததில்லை சார். இதோட போயிட்டு எத்தனாம் தேதி போச்சு? 17 இது போச்சு 25ஆம் தேதி. இதுவரை யாருமே வரவும் இல்லை சார். ஆராய்ச்சி மாறோ மந்திரி மாறோ யாருமே வரவும் இல்லை. போனா நான் எங்கே சார் போயிட்டு இருக்கிறது? எங்கே போய்ட்டு எங்கேயாச்சும் ஒரு இடம் ஒன்று கொடுத்து எங்களை இருக்க சொன்னால் நாங்கள் போய்ட்டு ஒரு வீடு கிட்ட கட்டிக்கிட்டு சரி இருப்போம் சார். இடமும் இல்லைன்னா போனால் நான் எங்கே போகிறது? இது மட்டும் இல்லை சார், அங்கே ஒரு லைட்டை வந்து பாருங்கள் சார். இப்போ 2 வருஷமாக அந்த லைன் போய்கிட்டு இருக்கு. 2 வருஷமாக யாருமே அந்த லைட்டுக்கு வரவும் இல்லை சார், பார்க்கவும் இல்லை. அங்கே வந்து பாருங்கள் சார் அந்த லைட்டை. அதே மாதிரி தான் சார் ஸ்கூலு அரைவாசி அழிஞ்சிக்கிட்டு வருது. உள்ளே அப்படி இருக்கையில் சிலிப்பான என்ன செய்யுது? உள்ளே படிக்குது, சிலிப்பான என்ன சார் செய்யுது? இந்த ஸ்கூலே பார்க்குறாங்களே. ஸ்கூலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்குது. ஸ்கூலில் வந்து ஒருத்தர் பார்க்குறாங்களே, சிலிப்பெல்லாம் போய் கிடக்கு ஸ்கூல் போகிறா. ஸ்கூலில் போய் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் நம்ம இருக்கேமா வந்து பாருங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் வந்து. இங்கே பார்ப்பீங்களா இருந்தால் இங்கேயும் பிரச்சனை என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா குவார்ட்டர்ஸ் இருக்குது. குவார்ட்டர்ஸில் சுற்றியும் தண்ணி வர்றதை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்லிப் போய் தான் இருக்குது. ஸோ அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது பாடசாலை குவார்ட்டர்ஸ் தான் இது. ஸோ பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸ்லிப் அப்படியே விழுந்தே இருக்குது, பெரிய ஸ்லிப் உண்டு பார்த்தீங்க தானே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இதுக்கான தீர்வுகள் என்ன மாதிரின்னு சொல்லி தெரியலை. ஸோ கண்டிப்பாக அதை கொஞ்சம் பாருங்கள், தெரிஞ்சவங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஆளுங்க லைட்டில் உள்ளவங்களே வந்து ஒதுங்கி போக சொல்கிறாங்கல்ல சார். இது எப்போ போயிட்டு 2 வருஷமாக போய்கிட்டு இருக்கு சார். இந்த துண்டானா இந்த துண்டு 2 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, 2 வருஷமாக போகுது. இதறி யாராச்சும் இந்த ஆராய்ச்சி மரம் ஏஜிலேயோ வந்து இவங்களை ஒதுங்க சொல்லி ஒன்று இதறி நடமாடி ஒதுங்க தான் சார் சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு இருக்கு சார்? இது ஏஜ் ஆஃபீஸ் எங்கே? பசரண்ணா பசருக்கு தான் அறிவிச்சிருக்கீங்கண்ணா. இதை வந்து பார்த்தது இல்லை சார். இதை வந்து வாழ்க்கையில பார்த்தது இல்லை, இந்த லைஃப்பையும் வந்து பார்த்தது இல்லை இதறி யாருமே. இந்த பக்கம் என்ன மாதிரி பிரச்சனை? இந்த பாருங்க போயிருக்கணும் அங்கிட்டு ரோட்டு இல்லை எங்களுக்கு போகிறதுக்கு. அதுதான் நான் பார்த்துக்கிறேன், ரோட்டே இல்லை. ரோட்டு இல்லை, ரோட்டு இல்லை. இப்போ அந்த வீடெலாம் எப்படி வர்றாங்க? வீடெல்லாம் கிடச்சி இங்கே கோயிலில் போட்டாப்புல. ரோட்டு அந்த பக்கமாக இருக்குது, அதுக்கு வரத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்கு. அந்த பாலம்லாம் போயிடுச்சு தண்ணி. ஆமாம், பாலம் ஃபுல்லாக போயிடுச்சு. அது அந்த வழியாக தான் வருவாங்க. ஆனால் அது அதில் அந்த பாருங்க அந்த ரோட்டு. ஆமாம் ஆமாம் ரைட், அந்த வழியாக தான் வரணும் நாங்கள். இப்போ வீடெலாம் எந்த பாதையில் கொண்டு போவீங்க? எல்லாம் இந்த ரோட்டு தான். இதில் தான் போகிறதுண்ணா. இங்கே சரி பண்ணணும். அந்த இடம் போயிடுச்சா? இங்கே சரி பண்ணணும், அங்கே சரி பண்ணணும். எக்ஸ்டென்ட் மேனேஜ்மெண்ட்டில் காய்ச்சிங்களா? அவங்க தான் தோட்ட தோரமாட்ட காய்ச்சி ஆக்களை போட்டுன்னு ஏதாவது இன்னுமே இப்போ 4 நாளாக போயிட்டு இருக்கணும். 4-5 நாளாக இன்னுமே வந்து பெரிய தூரம் வந்து பார்க்கல. அப்போ எப்படி தோட்டத்தை செய்ய போகிறாங்க? கைஸ், இப்போ நம்ம வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுசாகலில் மேலே வந்திருக்கோம். ஸோ இங்கே ஆரம்பித்த இந்த சரிவு தான் கண்டினியூஸாக பனியவே போயிருக்கு. ஸோ இதை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருங்க உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ நம்ம வெறும் ஆரம்ப புள்ளி. ஸோ இங்கே தான் காய்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போது இங்கே ஆரம்பித்தது தான் கண்டினியூஸாக பனியவே போயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்த அளவு போயிருக்கு. ஸோ இது தான் காய்ஸ் போயிருக்கு பார்க்கக்கூடியதாக தான். ஸோ கண்டினியூஸாக மேலேருந்து இழுத்து கொண்டு போனது தான் இந்த பார்த்து நம்ம பார்த்தா அந்த மிகப்பெரிய சரிவு, மண் சரிவு. ஸோ இங்கேருந்து அரிச்சு கொண்டு போனது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே தான் ஆரம்பித்தது. தான் இப்படி கழுவப்பட்டு கொண்டு கண்டினியூஸாக பனி இழுத்து கொண்டு போயிருக்கு. பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இங்கே பார்ப்பீங்கன்னா ஆற்று சிறிய ஆறுகள் இருந்த இடங்கள் தான் பெரிய அளவில் இந்த மாதிரி மண்மேடுகளை இழுத்து கொண்டு போயிருக்கு. ஸோ அதை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எங்கே ஆரம்பித்தது பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு. ஸோ எஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் ஆரம்பித்த இடம் இங்கே தான். ஸோ எந்த அளவுக்கு மட்டும் போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம இருக்க எல்லா சரிவுகளிலும் ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்ப்பீங்கன்னா பெரிய லெவலில் சேதாரத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கு. ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இது போயிருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது தான் காய்ஸ் ஆரம்ப புள்ளி. ஸோ இங்கே ஆரம்பித்தது தான் அரிச்சு கொண்டு போயிருக்கு. பனியாகவே போயிருக்கேன்னா அது பண்ணி போச்சு. ஸோ இது தான் காய்ஸ் இங்கேருந்து ஆரம்பித்த இதண்ட பயணம் எங்கே போய் முடிஞ்சுன்னு பார்த்தீங்களா இருந்தால் நம்ம வார பிரதான பாதையில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இது தான் நம்ம பார்த்தது பெரிய ஸ்ட்ரிப். ஸோ பார்த்தீங்க தானே எந்த அளவு போயிருக்கு. பாதை எங்கேயா இருந்துச்சுதா பாதை. ஸோ இது தான் காய்ஸ் இந்த பாருங்க ஐயா சொல்கிறேன் இது தான் பாதையாம். ஸோ இந்த பாதையை எப்போ புனரமைக்க போகிறாங்க இது தான் வேறு எதுவுமே வழி இல்லைங்கிறாங்க. ஸோ இதை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. எங்கே பாலம் இருந்துச்சாயா? ஓயா ஆமாய்யா இதில் தான் போயிருக்கேண்ணா ஐயா. காய்ஸ் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக்காலாம் எப்படி போகிறான் பார்த்தீங்க தானே. ஸோ இதுதான் காய்ஸ் நிலைமை. நம்ம ட்ரோன் ஷாட்டில் பார்த்தோம். ஆமாம் என்னய்யா அன்னைக்கு மழை வந்துருச்சு. ஒரு டிப்பு ஆளுகளை இழுத்தாங்க. மறு டிப்பு இழுக்க வர இல்லை. அதுக்கட்டி போயிடுச்சேண்ணா. இழுத்துச்சு. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மவுசாகலையில் அந்த மண் சரிவு ஆரம்பித்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ இங்கே தான் ஆரம்பித்த அதாவது இங்கே ஆரம்பித்த அந்த மண் சரிவு தான் தொடர்ச்சியாக நம்ம பிரதான பாதை மட்டும் இழுத்து கொண்டு போயிருந்துச்சு. ஸோ பார்ப்பீங்கன்னா இருக்கும் மக்கள் எவ்வளவோ அசௌகரியத்தோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க தான் போகிற வழி இல்லை. ஸோ இருந்த எல்லா பாலமுமே போயிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சாதாரண இருந்த ஆறுகள் எல்லாம் நீர்வீழ்ச்சிகளாக ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். சின்ன ஆறுகளாக இருந்தது எல்லாம் நீர்வீழ்ச்சிகளாக மாறி போயிட்டு இருக்குது.
ஸோ டிஎஸ் பார்ப்பீங்கன்னா இந்த மாதிரி இடங்களும் இருக்குது, அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலேருந்து பாதை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம இருந்த இடங்களுக்கும் இங்கே இருந்த இடங்களும் பார்ப்பீங்கன்னா இருக்கும் எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, பிரிட்டிஷில் போடப்பட்ட பாதைகள் தான் இது. இந்த நேரத்தில் வெள்ளைக்காரங்க போட்ட பாதைகள். ஸோ அதுகளே போயிடுச்சு. இதுக்கு பிறகு அரசாங்கம் இதுகளை செய்வாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். டிஎஸ் பார்ப்பீங்களா இருக்கும் இந்த இடமெல்லாம் இந்த அளவு போயிருக்குன்ட்டு. இதுவும் பனி ரோட்டுக்கே போயிருக்கா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா இடமுமே காய்ஸ் ஆரம்பித்த இடங்கள் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம பார்க்குற இடம் எல்லாமே மண் சரிவு ஆரம்பித்த இடங்கள். ஸோ இங்கே இருந்து தான் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்த அளவு போயிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்க தானே மரத்தை. வாரம் காய்ஸ். ஓ இதெல்லாம் எங்கே செய்ய போகிறாங்க? இது அவ்வளோ தான் ஐயா. ஆரம்பமே இதுதான். ஆச்சா அந்த மாதிரினா ஓகே. இதுனா எப்படியுமே ஒன்று என்ன செய்வாங்க, அந்த கல்லெல்லாம் பரட்டி போடுவோம்மா ஆக்கெல்லாம் பிடிச்சி. அப்படித்தான் செய்யும். ஏன்னா இதை பிடிச்சி போட்டாலும் பனி வரும். 10 வாங்கின இறுகி போயிட்டு கிடக்கு. அதான் கொண்டு போங்க. ஒரு வானம் போகிற நேரத்தில் போகல. அது என்னப்பா நேரத்தில் போகலாம். போகலாம். ஸோ டிஎஸ் பார்த்து கொண்டிருக்கீங்க மவுசாகலை பக்கம். ஸோ இந்த இடங்கள்லாம் எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியலை. பாதையே இல்லை. 10 வாகனங்கள் அங்கே சிக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வெளியே கொண்டு வரதுக்கும் வழியே இல்லை. அவங்களுக்கான பிரதான பாதை இது தான். பட் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா இருந்தால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மண் சரிவுகள் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல. பாருங்க, உங்கள் கேமராவுக்கு சின்னதாக தெரியலாம், பட்டு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவான ஒரு அனர்த்தம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க தானே ஓடுகே போயிருக்கு காய்ஸ். ஸோ இங்கே ஆரம்பித்த ஒவ்வொரு மண் சரிவுகளும் போய் சேர்ந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் பிரதான பாதை. ஸோ இங்கே ஆரம்பித்த இடம் தான் நம்ம அங்கேருந்து மிச்ச உயரத்தில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து போன வழி தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். போல இருக்க கூட தான் இல்லை. இன்னைக்கு இன்னும் வண்டிய கரண்ட் நான் போயிருக்கேன். ரோட் மூணு தெரியாதுன்னா கீழே மெயின் ரோட் மூணு அனி மெயின் ரோட் மூணு தெரியாது. காணேந்து அங்கே சொல்லி போயிருக்கேன். அது திகிலி மரம் இருக்குது. கருப்பந்தையில் மரத்துக்கு இங்கிட்டு அப்படியே கீழே போய் இழுத்துட்டு போயிருக்கு. இந்தாங்க பனியை பார்க்க மரத்துக்கு கீழே போய் மவுசாகலை தானே. ஸோ டிஎஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க மவுசாகலை எம்ஜி. ஸோ பார்ப்பீங்களா இருக்கும் இயற்கையின் கோரத்தை. ஸோ இந்த அளவுக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இந்த லெவல் முடியும்னு சொல்லி மாதிரினா இல்லை. ஸோ இந்த பனியும் லயத்துக்கு வந்துச்சு அந்த பனி. ஸோ இது பார்ப்பீங்களா இருக்கும். இது இன்றைக்கி நேற்று முடிகிற விஷயம் இல்லை. ஸோ
பெரிய ஒரு ஆபத்தான இடத்துல தான் இருந்து பேச்சு கொண்டு இருக்கேன். வீடுகளும் போயிருக்கு, இந்த வீடுகளும் போயிருக்கு மூடி. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பாதைகளுக்கு, அதாவது பிரித்தானியர் ஆட்சியில் எல்லாம் மூடி ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதுகளை மீளம் வைக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லி தெரியலை. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ இங்கே இருந்து தான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த மண் சரிவு அதுக்கு இங்கே ஆரம்பித்த இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே ஷொக்காகி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கெல்லாம் தான் 22 குடும்பம்னா. ஸோ டிஎஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே 22 குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இங்கே தங்கியிருக்காங்க. அதாவது கிரச்சில் தான் இருக்காங்க, சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில். ஸோ எங்கே ஸ்லிப் போக இடம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள்னால தான் ஸோ மக்கள் இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க என்ன மாதிரி மண் சரிவுகள் போயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சாப்பாடுலாம் என்ன மாதிரி அம்மா உங்களுக்கு கிடைக்குதா? கொண்டு வராங்கண்ணா, பிரச்சனை இல்லை தானே? அந்த பிரச்சனை இல்லைன்னா ஓகே. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு என்னென்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. உண்மையை சொல்லிடுறோம் ஒன்றுமே நம்ம ஒன்றும். அப்போனா உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து தராங்களா இல்லை சாப்பாடு கொண்டு சாமான் தராங்களா? அது நல்ல விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல சமைச்சிக்கிட்டு ஆக்கள் நிறைய கொண்டு போனாங்க. கொண்டு போன இடத்துல சாப்பாடு கூடி அப்புறம் நிறைய வீசுப்பட்டு போயிடுச்சு. யாரும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் தானே. அப்போ உங்களுக்கு ஏதாவது உதவியாக இருந்தால் சாமானை கொண்டு தந்தால் நல்லதுண்ணா. ரைட் டிஎஸ் நான் வரைக்கும் மவுசாகல. ஸோ இந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன். எதுக்கு வந்தேன்னு சொன்னால் இந்த இடத்த உங்களுக்கு காட்டியாகணும். ஸோ இதுகள் நான் இருக்க இடம் வந்து எல்லா ஸ்லிப்பும் எல்லா மண் சரிவும் ஆரம்பித்த இடங்கள் தான். ஸோ ஒவ்வொரு இடங்களையும் நான் பார்த்துக்கிட்டு போகிறேன். ஸோ இங்கே ஆரம்பித்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெடிப்பு இருக்குது. ஸோ அது எப்போ வரும்னு சொல்ல, அதாவது மலையின் ஒரு பகுதி வந்து இறங்கியே இருக்குது. ஆல்ரெடி கீழே ஸ்லிப் போயிருக்கு. அது வந்தவர்கள் அப்படியே நிற்கிது. ஸோ கண்டினியூஸாக ஒரு மலை, அதாவது இந்த காலநிலை தொடர்மா இருந்தால் இந்த துண்டும் போயிடும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பெரிய பாலமே போயிருக்கு. எங்கே நம்மளுக்குள்ள பாதையில், நம்மளுக்குள்ள பசற பாதையில். ஸோ அடுத்த கட்டத்துக்காக இது ரெடியாக இருக்குது. இனி மழை பெஞ்சுன்னா இந்த துண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே உள்ளவங்க கண்டிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு போகும், அல்லது இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்து ஒரு விஷயங்களை செய்து கொள்ள முடியுமா? அந்த பெரிய விஷயம். ஸோ நிறைய பேரை, அதாவது நிறைய சொத்துக்களையோ உயிர்களை காக்கக்கூடிய பெரிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கேமரா திருப்பன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு. ஸோ அதுதான் காய்ஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த அளவு வெடிப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மலையை இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சவங்களை யாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடும், இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மலையை இழுத்து கொண்டு தான் பனியை போயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், கீழே போயிருந்துச்சு. நம்ம ட்ரோன் ஷாட்டில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க காய்ஸ். டிஎஸ் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மலை உயரத்தில் எவ்வளவு வடிவான பாதை அமைக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ நான் உங்களை அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட பாதைகள் தான் இது. பார்த்தீங்க தானே, இன்னும் இருக்குது. ஸோ மலைக்கு உச்சியில் தான் இது இருக்குது. அதாவது பாவனை குறைவு அப்படிங்கிற சந்தர்ப்பத்தினால தான் இந்த இடம் இப்படி இருக்குது. பார்த்தீங்க தானே நான் எவ்வளோ உயரத்தில் இருக்கேன்ட்டு. ஸோ இங்கே இருக்க பாதையை பார்த்தீங்க தானே. இதுக்கு பிறகு பாதைகள் செய்யப்படுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ மலை உச்சியை நோக்கி நான் போய் கொண்டிருக்கோம் டிஎஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களும் நிறைய இருக்கத்தான் செய்கிறது. உங்கள் தூரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய வளைவு. அது ஒரு மண்கட்டு உண்டு. மண்கட்டில் கல்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு பாதை ஒன்று. பாதையான எப்படி இருக்கின்றன. டிஎஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தானே. இந்த மாதிரி ஒர்க் நடந்திருக்கு. இந்த மாதிரி சீற்றம் இனி நடக்கவே கூடாது.
பட் இயற்கை நியதியை மாற்ற முடியாது. ஸோ இங்கே உங்களை பார்க்கக்கூடியா இருக்கும் நம்மளோட சொந்தங்கள் பெரிய ஒரு இடருக்கு மத்தியில் இணைய கொண்டு வந்து வழி அனுப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் இதயமுள்ள மக்கள் எங்களோட ஊர்லேயும், அதாவது எங்களோட மலையகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. நிறைய பேர் மலையகத்தை பார்த்தீங்கன்னா நினச்சி கொண்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ வரேன்யா டியஸ். ஸோ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா இருந்தால், அதாவது இங்கே நம்மனுக்குள்ளையிலேருந்து பசறை வரை உள்ள பாதைகளில் இடையில் கணவரில் மற்றும் மவுசாகல பக்கத்தில் பெரிய பெரிய ஸ்ட்ரிப்ஸ் போயிருந்துச்சு. அதாவது பெரிய மண் சரிவுகள் போயிருந்துச்சு. அந்த மண் சரிவுகள் எங்கே ஆரம்பிச்சிச்சோ அந்த புள்ளியிலேருந்து தான் நான் பேசி கொண்டு இருக்கேன். ஸோ இங்கே ஆரம்பித்து, அதாவது சொல்லுவாங்க தானே சிறு துளி பெருவெள்ளம். ஸோ சரியாக இருந்துச்சு. இங்கே சிறு அளவில் ஆரம்பித்த இந்த மண் சரிவு தான் பாரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரோன் ஷாட்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஸோ இயற்கையை மீறி நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது. பட்டு ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யலாம். காடு வளர்ப்புகள் அந்த மாதிரி சில விஷயங்களை செய்வோமாக இருந்தால் ஓரளவு நமக்கு இயற்கை அனர்த்தங்களை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இயற்கைக்கு எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப பல மடங்காக தரும். ஸோ நீங்கள் இயற்கைக்கிட்ட எதை எடுத்துக்கொள்கிறீங்களோ அது உங்கள்கிட்டருந்து பல மடங்காக அது எடுத்துக்கொள்ளும். ஸோ இதை பற்றி கவலைப்படுறதுக்கே இல்லை. நம்ம இயற்கைக்கு செஞ்ச ஒரு சில விஷயங்களை அது நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலியமாக காட்டிருச்சு. ஸோ வேற ஒன்று இயற்கைக்கு முன்னாடி நம்மலாம்